6 மணிக்கு போடுற குலவிளக்கு 7 மணிக்கு போடுற குத்து விளக்குலாம் பல்லு வளர்க்குற சீனியே 10 எபிசோடு காட்டுறாங்க. இது பத்தாதுன்னு இப்பெல்லாம் ஹிந்தி சீரியலை தமிழில் டப்பிங் பண்ணி ஒரு பெரிய பொட்டு வச்ச ஹிந்தி ஆண்டி வந்து அகர முதல எழுத்தெல்லாம் சோழிக்கே பீச்சே காயன்னு பாதி தமிழ் பாதி ஹிந்தின்னு திருக்குறள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சீரியலெல்லாம் பார்க்கறதுக்கு கூட செங்கல் சைக்கோ மாதிரி சீரியல் சைக்கோன்னு சில பேர் இருக்காங்க. நைட்டு போடுற சீரியலை விளம்பரத்தை கூட விடாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு திருப்பி அதே சீரியலை காலைல ரீடெலிகாஸ்ட் பண்ணும்போது புதுசாக பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க. அதுவும் சில ஆண்டிங்கெல்லாம் டிவி முன்னாடி உக்காந்துட்டாங்கன்னா ஆர்ஜே பாலாஜி கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற கமெண்ட்ரியை விட ஆசமான கமெண்ட்ரிலாம் கொடுப்பாங்க. எனக்கு இவன் தான் கெட்டவன்னு ஃபஸ்ட்டே தெரியும், நல்லா ஆளை பார்த்தே எடை போடுவேன், ஆயாவை கூட்டிட்டு வந்து ஜடை போடுவேன்னு கேவலமான கமெண்ட்ரிலாம் தருவாங்க. ஆனால் ஆஸ்கார் அவார்டு கொடுக்குறவங்களுக்கே ஹார்ட் அட்டாக் வரா மாதிரி இருக்கிற 5 சீரியலுங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. ஜேம்ஸ் கேமரானே ஜெர்கா வர மாதிரி எடுக்கப்பட்ட காவியம் தான் சந்திரலேகா. உடம்புல எங்க சுட்டாலும் கொஞ்ச நேரத்துல செத்துருவோம், ஆனா தலையில சுட்டா மட்டும் உடனே செத்துருவோம். ஆனா இந்த சீரியல்ல ஒரு சீன்ல மண்டைக்குள்ள மூளை இருக்கா இல்ல முட்டைகோஸ் இருக்கான்னு டவுட் வர அளவு ஒரு சீன் வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு கிட்ட நெத்தியில புல்லட் பட்டா மாதிரி நடிக்க சொன்னா ஏதோ ஸ்டிக்கர் போட்டு வச்சா மாதிரி தலையிலேயே சுட்டப்புறம் கூட ஒரு 5 டயலாக் பேசிட்டு விட்டு போயிடாத சித்தார்த். அழாதீங்க சித்தார்த், நீங்க அழறது நான் பார்க்க கூடாது. தலையில புல்லட்டோட அந்த ஹீரோ கிட்ட நான் மங்களகரமா தான் சாவேன்னு கீழே இருக்கிற அந்த பூவை எடுத்து தலையில வச்சுன்னு அங்க பாருங்க. என்னமா நீங்க எனக்கு பூ வைக்கவே இல்லை பாருங்க, அங்க இருக்கு. ஃபைனல் டச்சா ஹீரோவோ ஹீரோயினோ ஒன்னா எடுத்த போட்டோவை பார்த்துனே ஒரு 3 மணி நேரம் கழிச்சு சாகுறாங்க. இங்க பாரு. ஆனா ஹெட்ஷாட் பட்டு கூட சாகாத ஹீரோயின் ஹீரோ போட்டோவை க்ளோஸ் அப்ல பார்த்த உடனே செத்துடுறாங்க. சரி, நம்ம சீரியல் தான் இப்படி இருக்குன்னு ரிமோட் எடுத்து சேனல் மாத்தி ஹமாரா போல் நக்கி துமாரா போல் நக்கின்னு ஏதோ ஒரு ஹிந்தி சீரியல் வச்சா அது வேற லெவல். ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு ஐ லவ் யூ சொல்றா, அந்த பையன் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். கேட்கறதுக்கே எஸ்ஜே சூர்யா படத்துல வர சீன் மாதிரி எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா இந்த சீரியல்ல வர ஹீரோ அந்த பொண்ணு ஐ லவ் யூ சொன்ன உடனே ஏதோ அந்த பொண்ணை முட்டி தூக்க போற மாதிரி 4 ஸ்டெப்பு பேக் வச்சு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறேன்னு மொட்டை மாடில இருந்து கீழே வழுகி விழுந்துடுறாரு. விஷால், I love you. I love you, விஷால். I love you too. பக்கத்துல இருந்த பொண்ணை மூடின்னு போய் கட்டி பிடிச்சிருக்கலாம். எதுக்கு இந்த ஜல்லிக்கட்டு ஸ்டெப்லாம்? அந்த மொட்டை மாடில இருந்து கீழே விழுற சீன் கூட ஏதோ ஸ்பைடர் மேனை உல்டாவா கவுத்து போட்டா மாதிரி பிரில்லியண்டா எடுத்திருக்காங்க. இந்த கன் கலாச்சாரம்லாம் படத்துல வர வில்லனுங்களை விட சீரியல்ல ரொம்ப அதிகமாயிருச்சு. கன்ல ஸ்லோ மோஷன்ல சுட்டு பார்த்துருப்பீங்க, ஆனா சுட்ட அப்புறம் ஸ்லோ மோஷன்ல ரியாக்ஷன் கொடுக்குற எங்க தலையை பார்த்துருக்கீங்களா? இதுல டயலாக் வேற. புல்லட்லாம் எனக்கு பூமர் சாப்பிடுற மாதிரி. இதெல்லாம் பொறுத்துக்குனா கூட புல்லட் பட்ட உடனே டைனோசருக்கு டயரியா ஆகிற மாதிரி கேவலமான ஒரு சவுண்டு வேற. இப்போதான் படத்துலலாம் கன்ல சுட்டாங்கன்னா ஒரு சுவிட்ச் அமுத்தினா போதும் ரத்தம் வரா மாதிரி எஃபெக்ட்லாம் வந்துடும். ஆனால் அந்த காலத்தில் இந்த டெக்னாலஜிலாம் இல்லாதப்போ கையில் ரெட் கலர் பெயிண்ட் பூசின்னு கன்ல சுட்ட உடனே அப்படியே அப்படி வச்சு எடுத்தாங்கன்னா அங்கே ஃபுல்லாக ரத்தம் ஆயிடும். இந்த சீரியல்லையும் அதே மாதிரி ஒரு சீன் இருக்கு. இவரை பார்த்த உடனே தொப்பிலாம் போட்டுன்னு சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி இருக்காரு, சுமாராவது நடிப்பாருன்னு பார்த்தா डार्लिंग
चला दी गोली तूने सचमुच गोली चला दी 10 பரோட்டா சாப்பிட்டு தொண்டையில லாக் ஆன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு செத்துடுறாரு. நம்ம லிஸ்ட்லயே இது மட்டும் படத்துல வர ஒரு சீனு. சிவாஜி சார அவரோட பையனே சுட்டுருவாரு. திரும்ப சிவாஜி சுடும்போது அவரோட பையனோட ரியாக்ஷன் தான் எம்மி அவார்ட்லயே போய் கும்மி அடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். புல்லட்ல சுட்டா மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க சொன்னா சாவுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. இந்த அத்தா இந்த அத்தா இந்த அத்தா இந்த அத்தா இந்த அத்தா இந்த அத்தா. அதே சீன்ல சிவாஜி இங்க நின்று இருக்காரு, அவரோட பையன் அங்க நின்று இருக்காரு. இவர் இங்கிருந்து சுட்டா அவர் அப்படிதானே வேணும். ஆனா ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் ஆஃப் த கும்டாஸ்டிக்ஸ் தெரிஞ்ச மாதிரி பேக் பெல்ட் அடிச்சு இப்படி குதிச்சு சிவாஜி கிட்டே உருண்டுன்னு வராரு. இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப்லயே நம்ம ஃபேமிலி தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எங்க ஃபேமிலியில மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சீரியல் எல்லாம் பார்க்குறவங்கள பிடிச்சி மொட்டை மாடியிலேருந்து தள்ளு மறக்காம அழுத்திடுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்லு. நாளைக்கு நான் உங்களை புது வீடியோவில் பார்க்குற வரைக்கும்